வணக்கம். என்னோடய பேர் வெங்கடேஷ். என்னோடய சொந்த ஊர் வடலூர். நம்ம இந்த பள்ளியை நம்ம ஆரம்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பிள்ளையை வச்சு நம்ம ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடத்தை. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 55 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த கட்டடம் நம்ம வாடகை கட்டடம் தான். இந்த கட்டடம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாடகை மாதம் 20,000 வாடகை கட்டடத்தை கொடுக்குறாங்க. 11 ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர் மற்றும் சமையல்காரர் அட்டண்டர்லாம் மொத்தம் 11 பேர் மன வச்சு கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, இல்லை அப்பா இல்லை அம்மா மட்டும் இல்லாத பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமாக இங்கே. லோக்கல்லேருந்து வரவங்க வருவாங்க. அதாவது லோக்கல்லேருந்து வர பசங்களாம் டேஸ் காலையில் 9 மணிக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போயிடுவாங்க இங்கே. அந்த மாதிரி பசங்க இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா கற்பழிப்பால் மனநலம் பாதிக்கப்பட்ட, அதாவது ரேப் அட்டம்ப்ட் சொல்லுவாங்க, அந்த மனநலம் பாதிக்கப்படுறது. வெளியூரில் வர பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸாக வர்றது, டைல் கேஸாக வர்றது, அந்த மாதிரி இல்லை விஏஓ இல்லை பெரிய பெரிய மாதிரி ரெஃபர் பண்ணி யார் இந்த பெஸ்ட்டு ஹோம் இருக்குங்க அவங்களுக்கு ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹோம் சொல்லி இங்கே அனுப்புவாங்க. கல்லூரி டிஸ்ட்ரிக்ட்லேயே டிசேபிள்டு இந்த மாதிரி டிசேபிள் ஸ்கூல் நடந்தது நம்ம ஸ்கூல் மட்டும்தாங்க. மாட்டுத்திறன் இணைந்து ஒரு மாட்டுத்திறன் ஸ்கூல் நடந்தாங்கன்னா அது நம்ம ஸ்கூல் மட்டும்தான் இங்கே. யூஸ் பண்ணலாமா, மடக்கலாமா, மடக்குங்க. வெரி குட். மடக்கலாமா, மடக்குங்க, பொறுமையா மடக்குங்க. வெரி குட். பரணி சூப்பரா அழகா பண்றா. என் பெயர் ஜி ராஜேஸ்வரி. நான் சிறப்பு ஆசிரியராக 10 வருடமாக இங்கு பணிபுரிந்து வருகிறேன். இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் எஜுகேஷன் தான். உங்களுக்கு எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ப்ரெஷ் பண்ணுறதுக்கு, டாய்லெட்டிங், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அது நாங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பெரிய பிள்ளைங்களுக்கு கைவினை பொருட்கள், வொகேஷனல் ட்ரைனிங் அதை கொடுத்துட்ருக்குறோம். இங்கே படிச்சுட்டு 12, 13 பிள்ளைங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க பயனடைந்து. ஒரு சிறந்த சிறப்பு பள்ளி, சிறந்த சமூக சேவை நிறைய விருது நம்ம வாங்கிக்குவாங்க. இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 20,000 வாடகை கொடுத்து நம்ம நடத்துகிறாங்க. இந்த 20,000 வாடகை கொடுத்ததுக்கு டெய்லி ஒரு 10 பசங்க, வாரத்துக்கு ஒரு 4-5 பசங்க புதுசாக அட்மிஷன் வராங்க. நம்ம புதுசாக அட்மிஷன் சேர்த்துக்க முடியல. ஏன்னா இது நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் மட்டும் தான் வாங்கிக்கணும். நம்ம இன்னும் கவர்மெண்ட் எய்டடோ இல்லை பாயிண்ட் எதுவும் வாங்கலை. அதனால் இட வசதியும் இல்லைங்க. அதனால் பசங்களை புதுசாக நம்ம அட்மிஷன் பண்ணிக்க முடியல. நம்ம என்ன பண்ணாதனால நானும் இவங்களும் மாட்டுத்திறனாளி தான். நானும் இன்னொருத்தர் மாட்டுத்திறனாளி, அவங்க 3 பேர் சேர்ந்து நம்ம லோன் போட்டு நம்ம சொந்தமாக இடம் வாங்கியிருக்கோம். இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. அந்த லோன் போட்டு இடம் வாங்கினதில் மீதி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அது இல்லாமல் கொஞ்சமாக வெளியூரில் ஊராக போயிட்டு டொனேஷன் வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. அதோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,20 லட்ச ரூபா. அதனால் நிதி உதவி இல்லாதனால கட்டணம் கட்டுறதை நிப்பாட்டிக்கணும் நம்ம இப்போதைக்கு. ஏன்னா இங்கேயே ரெகுலர் ஃபுட்டுக்கே இந்த வெளியூர் உதவி வெளியே போனால் தான் இங்கே சாப்பிட நிலம இருக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அந்த வேலையை நிப்பாட்டிக்கணும். வசந்தம் சிறப்பு பள்ளி மற்றும் இல்லத்திற்கு புதியதாக பள்ளிக்கூடம் கட்டி வருகிறோம். நம்மள்ட்ட தற்போதைக்கு தேவையான நிதி இல்லாத காரணத்தினால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தளம் போட்டு வச்சுக்கிறோம். பசங்களுக்கு தேவையான மாதிரி பெரிய ஹாலு, 3 கிளாஸ் ரூமு, வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ரூமு, அப்புறம் கிச்சன் ரூம், அப்புறம் பிசியோ கொடுக்கறதுக்கு, ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்கு அப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறோம். அது இல்லாமல் நடக்க முடியாத குழந்தைங்க, நடந்துட்டு போகிற குழந்தைங்க, அவங்களுக்குலாம் படியில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் வீல் சேர் மூலியமாக தான் அவங்க போவாங்க வருவாங்க. அதனால படி இது பண்ணாமே ரேம்ப் மாதிரி அவங்களுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ரேம்ப் மாதிரி ஏறி போகிறதுக்கு, வீல் சேர்லேயே போகிறதுக்கு. ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிரிக்க தெரியாது.
மென்சஸ் அது அந்த மாதிரி குழந்தைங்க அவங்கள்ட்ட இருந்து எட்ட வரணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால பசங்களை தனித்தனியாக உட்கார வைக்கணும், தனித்தனியாக படுக்கிறதுக்கு ரூம்ஸ் அது மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நாங்களே ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். பசங்களுக்கு ஒகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸு மெயினான ஒன்று. ஏன்னா பசங்க இப்போ படிக்கிறாங்க, படிச்சுட்டு அவங்க இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏஜுக்கு 18 வயசுக்கு மேலே ஆகிற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஒகேஷ்னல் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்சுக்கணும். அதாவது இங்கே வந்துட்டு படித்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு அவங்க ஒரு கடைக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களாம் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு ஒதுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்க சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சக மனிதர்கள் போல நம்மளை போல அவங்களும் இருக்கணும், நம்மளை மாதிரியே அவங்களையும் பார்க்கணும். ஏன்னா அவங்களால எதுவும் முடியாது, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, எந்த ஒரு செயலும் அவங்களால பண்ண முடியாது, அவங்களால ஒரு ரூபாய் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களோ இல்லை வெளியே உள்ளவங்களோ அவங்கள சுற்றி உள்ளவங்களோ வந்துட்டு கேலி கிண்டல் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங்கை மெயினாக கொண்டு வரோம். ஏன்னா அது மூலியமா அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சா அவங்களுடைய சுயமாக அவங்க இருக்கலாம் அப்படின்றதுக்கு. அவங்க சுயமாக இருந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. அவங்களும் நம்மளை மாதிரியே சக மனிதர்கள் போலவே எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக இருப்பாங்க. டைலரிங்கு அது மாதிரியான ஒகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அவங்க ஒரு டைலர் ஷாப் வைக்கிறதுக்கு, ஒரு கூடை பின்னுறதுக்கு, வீட்டில் இருந்தே கூட அவங்க ஒரு கூடை பின்னுறதுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கிறோம். இந்த பில்டிங்கை நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய அட்மிஷன்ஸ் டெய்லியும் வந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சேஃபாக நம்ம படிக்க வைக்கலாம், அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள கேர் பண்ணி, அதாவது இந்த ஒகேஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி கொடுத்து அவங்கள வந்துட்டு முன்னேற்றுறதுக்கு கொஞ்சம் வழித்துணையாக இருக்கும். நாங்கள் மாற்றுத்திறனாளி இணைந்து லோன் போடுறதுக்கு 15 லட்சம் லோன் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2-3 குழுவிலே பணம் வாங்கிக்கிறோம். அது ஒரு 5 லட்சம், மொத்தம் 20 லட்ச ரூபா. மொத்தம் நம்ம கட்டிட எஸ்டிமேட் வந்து 1 கோடி 20 லட்ச ரூபா. இது வரைக்கும் நம்ம 20 லட்ச ரூபா கொடுத்துருவோம். நம்ம இன்னும் 1 கோடி 5 லட்ச ரூபாய்க்கு நமக்கு டொனேஷன் தேவைப்படுதுங்க. அந்த நிதி இருந்தால் தான் மேற்கொண்டு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வேலை இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம கட்டி முடித்தாக்க அந்த 100 பேர் தங்கி படிக்கிற அளவுக்கு எல்லா வசதியோட அந்த கட்டணம் கட்டுறோம். நம்ம வருஷம் அந்த நம்ம புது கட்டிடத்தில் புது பள்ளிக்கூடத்தில் 100 பேருக்கு நம்ம இலவச கல்வி மற்றும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 பேர் 6 பேர் அளவுக்கு அவங்க எல்லா பயிற்சியும் கொடுத்து நம்ம வெளியில் வந்து வேலைக்கு அனுப்பணும். அதான் நம்மளோட ஒரு மனவளர்ச்சி கொண்ட பிள்ளை வந்து முதல் முறையாக அவங்களுக்கு தேவையான பூர்த்தி செஞ்சுட்டு வேலைக்கு போட்டு நம்ம ஸ்கூலில் தான் கட்டுற புது பில்டிங்கை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ நம்ம கட்டணம் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிடுச்சு. நமக்கு கொஞ்சமாக சிறுக கிடைக்கிற டொனேஷன் வச்சு நம்ம கட்டுறோம். அதனால் வந்து லோனும் தேவையான லோன்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து புதுசாக லோன் போட முடியாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அவர் தான் இப்படின்ற சொன்னாங்கன்னா இந்த வருஷம் அந்த நீங்கள் அதிகமான காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணுனாக்கா பணம் கொடுக்கலாக்கா கட்ட முடியாது நம்ம அக்ரிமெண்ட் போட பணத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்ப மனசு வருத்தோடு இருக்கிறோம். கட்டணங்கிறது போதும் நிதி உதவிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி பசங்களுக்கு தேவையான அவங்கள பராமரிப்புக்கு தேவையான நிரந்தரமான உதவி எங்களுக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு 50 குழந்தைங்க உள்ள இருக்காங்க. இன்னும் நம்ம கட்டணம் கட்டி கொடுத்தாக்க 100 குழந்தைங்க 100 குழந்தைங்க குறையாமல் தள்ளி படிப்பாங்க.